ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து அன்ஷா விட்டு நல்லா கொஞ்சம் லாங் போறேன். தெரியுமடே, எனக்கு நல்லா தெரியும். சரியா, நீ ஆள் பேர்பட்ட ஆளு எனக்கு எல்லாம் தெரியும். எடுத்துட்டு போ அன்ஷா, சந்தோஷமா இரு. சரி, நான் தான் உனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கேன்ல. அப்படியெல்லாம் இல்ல. நீ என்ன திட்டு வாங்கிட்டே சொல்ல, திட்டல, திட்டு வாங்குனா சொல்லு. ஹலோ காய்ஸ், ஸோ இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோகமான ஒரு வீடியோ. என்னன்னா, நைட்டு 12 மணி ஆச்சு, இப்பதான் சமைச்சிட்டு இருக்கா பாருங்க. 12 மணி ஆயிருச்சு. சமைத்து கொண்டிருக்கும் அனுமாவை நான் காட்டுகிறேன். டடான் டடான் டடான், வகை வகையா செஞ்சு வச்சிருக்கான்னு நினைச்சிடாதீங்க. இதுல என்ன தட்டுல என்ன இருக்குன்னு அவளுக்கே தெரியாது. அனுமா, ஹாய். கோபமா இருக்க? திட்டு வாங்கிட்டே சொல்ல, திட்டல, திட்டு வாங்குனா சொல்லு. திட்டு வாங்குனா சொல்லு. அப்படியா, சரி, ஓகே. வேற ஏதாவது இருக்கா உங்களோட கருத்து? ஒரு கருத்து இல்ல, அப்ப திட்டு வாங்கிட்டான். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், மிக்சி போட்டு கிருன்னா. என்னன்னா, ஒரு மாசத்துக்கு அனுமாவை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். ஒரு மாசம் வந்து அம்மா வந்துட்டு என்னை விட்டு போக போறா. ரொம்ப கவலையா இருக்கு. சத்தியமா ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. சத்தியமா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கண்ணெல்லாம் கலங்கிட்டு பாரு எனக்கு. வெங்காயம் நீ தானே வெட்டின, நீ வெட்டின எனக்கு கிடைக்கும். கண்ணு கலங்குதானுமா? சிரிக்காம சொல்லு. நிஜமா நான் மிஸ் பண்ணுவேன். நிஜமா நான் மிஸ் பண்ணுவேன். 1 month அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். இப்ப இதுக்கப்புறம் வந்துட்டு டார்ச்சர் இல்ல அப்படின்ட்டு நீ ஜாலியா இருக்க. அப்படியெல்லாம் நீ வேணா பேசலாம்மா, எனக்கு அப்படிலாம் பேச தெரியாதானுமா. அதான் உண்மை. ஆமா ஆமா, சரி, ஓகே அம்மா. அப்படியே கைஸ், அனுமா வந்து 1 month வந்து ட்ரிப் போறோம். ஸோ வந்து நான் மிஸ் பண்ண போறேன். அனுமா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அனுமா, மிஸ் யூ சோ மச். ரொம்ப கவலையா இருக்குது. வேற ட்ரிப் போற சொல்லிட்டு பாத்தீங்களா, வீடை வந்து எப்படி நாஸ்தியாக்கி வச்சிருக்காட்டு. அங்க இங்க அது இது எல்லாம் கிடக்குது. ஒரு மாசத்துக்கு எல்லாமே நான் தான் பண்ணணும். ஸோ அனுமா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அனுமா. நிஜமாதான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பத்திரமா போயிட்டு வா, சரியா? ஒரு மாசம் அம்மா அப்பெல்லாம் பேசாதம்மா, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுமா. அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ காத்து பத்திரமா போயிட்டு வந்துருவேன் எனக்கு தெரியும். நீ சீக்கிரமா வந்துரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம லவ் மேல எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்காடுமா. 2000 years later. ஹலோ காய்ஸ், ஸோ நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். பட் வந்துட்டு ஆல்ரெடி நைட்டே அஞ்சு எடுக்கும்போதே ஒரு 12 இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சரி தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டோம். இன்னும் எதுவுமே பேக் பண்ணல. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ஒரு 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு கிளம்புறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என்ன சார், காலையில இருந்து வந்துட்டு நான் வந்து கிளம்புறேன்ட்டு அஞ்சு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஃபீலிங் இல்ல, சும்மா சொல்ல. ஜாலியா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா? என் பொண்டாட்டி ஊருக்கு போறா அப்படின்னு இருக்கியா? இல்ல. அழுகிறியா? அழுகிறியா? அழுகவெல்லாம் இல்ல, நிஜமா அழுகிறியா? தூங்கி சுத்தான். என்ன ஒரு சிரிப்பு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற திங்ஸ் வந்து மேக்கப் திங்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து ஜூஸ் கலக்கணும். ஏன்னா எனக்கு வந்து இங்க இருந்து போறதுக்கு வந்து நிறைய தண்ணி தான் அடிப்போம். என்ன அன்ஷா, சந்தோஷமா இரு. சிரி, நான் தான் உனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கேன்ல. அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன? அப்புறம் ஒண்ணும் கிடையாது. என்ன உனக்கு ஒரே ஜாலி தான். நான் கிளம்புறேன்ல, தெரியுமா உனக்கு? தெரியும். அப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து அன்ஷா விட்டு நல்லா கொஞ்சம் லாங் போறேன். அன்ஷா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரியல, பட் எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு நாம வந்து போற ஒரு சுச்சுவேஷன் நம்ம போறோம். அதுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகாதையா
ஆ? போகாது. சரி விடு, என்ன பண்றது. சரி சீக்கிரமா போயிட்டு வந்தாரு. நானும் வரேன். உனக்கு தான் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஸ்பெஷல் அப்ரூவ்ட் வாங்கி வந்தேன். வேண்டா விடு, நீ இரு ஜாலியா. போகாது, என்ன ஜாலியா இருக்க உனக்கு தெரியுமா? தெரியும். இதே நான் நேற்று சும்மா வீடியோ எடுக்கும் சிரிச்சிட்டு இருந்தேன். ஆனா நானும் வரேன். நானும் வரானுமா? வேண்டாம். சரி பார்த்து போயிட்டோம். வா வா, எந்திரி எந்திரி, வா வா வா. கமான் 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 பாய் கமான். நான் நேத்து போட்ட மடிச்சு வைக்கலான்னு எடுத்த ட்ரெஸ் அப்படியே இருக்குது. அனுமா போகாது. போய்தான் ஆகணும். குடி. அனுமா இதெல்லாம் கலக்கி எடுத்துட்டு போற. எங்க போறோமோ இல்ல, நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து குறை இருக்க கூடாது. நல்லா வேணுங்கிறதெல்லாம் முன்னே எடுத்துட்டு போயிடணும். சரி, நீ பார்த்து பத்திரமா இது. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு, கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு எந்திரிச்சு போ. பத்தியா 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 என்ன ஸ்மெல் செமையா இருக்கு. ரஸ்னாவும் லெமனையும் போட்டு கலக்குறேன். ஆஹா, உங்க இதுல கரண்டி இரு. ஏன்னா நம்ம உடம்ப ரொம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கணும் இல்லையா? அதனால வந்துட்டு எங்க போறோமோ இல்லை. என்ன கரண்டி சுனிதா பெரிய கரண்டி இருக்கிறேன். நான் கை வச்சது ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சு. சரி பார்த்து பத்திரமா இது. ஒழுங்கா பத்தியா பத்தியா பத்தியா, எனக்கு துரத்தி விடுற. எனக்கு தெரியுமுடே நீ ஆள் யாரு, எப்பேற்பட்ட ஆளு. இல்ல அதெல்லாம் நான் சும்மா வீடியோக்காக சொல்றதுதான். பொய் சொல்லாது. நிஜமா அதை வீடியோக்காக சொல்றதுதான். நீ அதான் சந்தோஷமா தான் இருப்ப. சந்தோஷமா இல்ல போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து தமிழ்நாட்டை விட்டு போறோம். தமிழ்நாட்டை விட்டு போகாது நீ போகாத என்ன விட்டு. ஏன் கண்ணே போயிட்டோம். சொன்னாலும் போதா போறோம். கிளம்பு. நம்ம போற இடத்தோட ரோடு தான் ரொம்ப டேஞ்சர் கைஸ். அதுல போயிட்டு வர்றதே ஒரு சரியான டாஸ்க் தான். பரவாயில்ல, ஞாபகம் இருக்காட்டையும் நம்ம போயிட்டு இருக்கோம். போகும்போது கர்நாடகா பஸ் ஆக்சிடென்ட் போகும்போது என்ன நீ இல்ல சீரியஸா தான் நீ அமைதியா போகும்போது சொல்லிட்டு இருக்காது. ரஸ்னா கழிச்சிட்டு இருக்கா. ரஸ்னா டோன்ட் டச். உனக்கு என்னமா? ஆமா, அப்புறம் இது எனக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்துமா? பத்திட்டு மிச்சம் இருக்கிறது தான் உனக்கு கொடுத்துட்டு போவேன். நீ கிளம்பு. நீ ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு கிளம்பு. தெரியும் நீ போ, கிளம்பு. போறேன்டா. நான் இருக்கும்போது உனக்கு தெரியாதா? நான் இல்லாத போது தான் உனக்கு காத்து வரட்டு. தெரியுமடே, எனக்கு நல்லா தெரியும். சரியா? நீ ஆள் யாரு, எப்பேற்பட்ட ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும். வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போ. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போ. வர இரு. எங்க வாட்டர் பாட்டில்? அங்க கட்டில் கீழே இருக்கும். எத்தனை சக்கரை போட்டாலும் பத்தவே மாட்டேன். சக்கரை அந்த ஒரு டப்பா ஃபுல்லா போட்டுரு. பத்தவே மாட்டாங்க. ஒரு டப்பா சக்கரை போட்டுரு. அதே நீ பல்லு வளர்க்கல இல்ல, அதனால பல்லு வளர்க்காம டேஸ்ட் பண்ண போட்டோம். பல்ல வளர்க்கு ஃபர்ஸ்ட். வா மனுஷா வேற என்னவோ மாதிரியாங்க. இந்த அலாரம் எதுக்குதான் நைட்ல இருந்து அடிச்சிட்டு இருக்குன்னே தெரியல. ஆனா அடிச்சிட்டு இருக்கு, யாரும் எந்திரிக்கவே மாட்டான். சோ நான் வந்து இப்ப போட்டுக்கிறதுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து நாங்க வெளியே வச்சிருக்கேன். அண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் துணி வந்து இதுல இருந்து எடுத்து வைக்கிட்டோம். தலைவலி இருக்கு. ஸோ நானும் கிளம்பி வந்துட்டேன். நம்ம வேலை போனோம்.
A few minutes later. ஸோ அதுமா ம் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பேக் பண்ணி சீக்கிரம் கிளம்புற வழி பாரு. தெரியுமடே. தெரியும்ட கிளம்புற வழியை நம்ம ஃபாரினே போனாலும் இந்த கணபதி சில்க்ஸ் கட்டப்பையோ இல்ல நமக்கு இந்த போத்தீஸ் கட்டப்பையோ எப்போ நம்ம கூடயே இருக்கும். அதை தவிர நம்ம எதுல எடுத்துட்டு போறதுக்கு கூட நமக்கு தெரியும். போ 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 டக்கு டக்கு டக்குன்னு ரெடியா அங்க போயிட்டு போடுறப்ப ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அடே 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 எப்படா துரத்தி விடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நீ. இல்லானுமா அப்படி எல்லாம் இல்லானுமா நீ வர நானே நீ இல்லாம உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். சரி நீ மிஸ் பண்ணுவியா? நீ என்ன பண்ணுவ? நிஜமாதான்டி. நீ ஆள் யாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் நான் மேக்கப் எல்லாம் போட்ட பிறகுதான் என்னோட மேக்கப் செட் எடுத்தே வைக்க முடியும். நான் நிறைய கிளிப் வச்சிருக்கீங்க பாத்தியா? இது வந்து நமக்கு அங்க இது லப்பர் பேண்ட் வேணும். அப்புறம் இது கைக்கு போற பிரேஸ்லெட். எந்த பிரேஸ்லெட் நல்லா இருக்கு? எல்லாமே போட்டுக்கோ மொத்தமா. அப்படிதான் பாக்குறேன். ஸ்கை ப்ளூ வேண்டாம், இப்ப போட்டு போறதுக்கு இந்த இதை வச்சுக்கலாம். என்னோட வாட்ச் பாத்தியா? உன்னோட வாட்ச் நான் வித்துட்டேன். இல்லன்னு அந்த வாட்சே காணும், எங்க போச்சுன்னு தெரியல. மோதிரம் எப்படி இருக்கு? என்னோட கல்யாண டைம்ல வாங்கினது, ஆனா கல்யாணம் தண்ணி காலையில காணாம போயிருச்சு. நல்லா போடவே இல்லை. அப்படியா? எப்போ கல்யாணம்? February 1. சொல்லவே இல்லை என்கிட்ட. சொல்லாமதான் சொல்லாமதான் வந்து நின்னியா? சொல்ற என் கல்யாணத்தப்ப வாங்கினதுன்ட்டு. நம்ம கல்யாணத்தப்ப வாங்கினது அப்படி சொல்லு, வாய உடச்சிருப்பா. ஓ நீ இப்படி வரியா? இப்படி வரல, இப்படிதான் வந்தேன். வாடா. நான் தான் வந்துட்டு அதிகமா காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்றேன். சரி காஸ்டியூம்ஸ் இல்ல, காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்றேன். மேக்கப்க்கெல்லாம் ரொம்ப செலவு பண்றேன் ஏதாவது அது சொல்லிட்டு. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட சரி நம்மளோட கல்யாண டைம்ல வாங்கினதுதான் இதெல்லாம். இதெல்லாம் சும்மா காஜல் அது. ஆனா அன்ஷா நேத்து அமேசான்ல ஆர்டர் பண்ணி இந்த பெர்ஃப்யூம் இப்போ டெய்லி வந்துட்டு எல்லாம் டிஃப்ரெண்டா ட்ரெஸ் போடணும். ஆனா அன்ஷா டிஃப்ரெண்டா பர்ஃப்யூம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இந்த 10 பர்ஃப்யூம் வந்து வாங்கி. அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும் தெரியுமா? சரி எனக்கு 5 உனக்கு 5. உனக்கு 3 எனக்கு 7. எனக்கு 6 உனக்கு 4. உனக்கு 2 எனக்கு 8. எனக்கு 9 உனக்கு 1. எனக்கு 10 உனக்கு நக்கு. வாடா. சோ இது என்ன ஒரு அருமையான ஸ்மெல் தெரியுமா? சூப்பரா இருக்கும் இந்த பெர்ஃப்யூம். பெல்லா விட்டா எனக்கு அதுல இந்த கிளப் இருக்குல்ல, இதுதான் ஃபேவரட். அப்ப எனக்கு அது கூட இந்த பெர்ஃப்யூம் போட்டு போனதும் அந்த ஊர்ல இருக்க எல்லா பேரும் அங்க நான் இப்ப போற ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 3 மொழி பேசுவாங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு சென்டர் ஊரு. அதனால அந்த 3 நாட்டுக்குமே சேர்ந்து என்னோட ஸ்மெல் அப்படியே பரவணும். ரூம் ஸ்ப்ரே இருக்கு, அதை எடுத்து அடிச்சுக்கோ. பக்காவா இருக்கும். ஆமா டைம் 9 ஆக போகுது. டக்குன்னு போய் கிளம்புற வழி. இப்ப சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட். என்னடே கொஞ்சம் கூட சும்மா சொன்னா அம்மா எவ்வளவு கஷ்டமா இருக்கு திரும்ப நீ போறது. சிரிக்காம சொல்லுடா. நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் உனக்கு தெரியாதா? சரி இந்த பசங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லுவாங்க. எனக்கு தெரியுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ போறது. தெரியும். காலையிலே எந்திரிச்சுட்டு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அம்மா டைம் ஆச்சு அப்படின்னு கேக்குறது. போயிட்டு டக்குனு வந்துட மாட்டேல, சீக்கிரம் வாங்கணுமா? சரியா போயிட்டு எனக்கு தெரியல. சீக்கிரமா வாங்கணுமா? சரியா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். டக்குன்னு வந்துரு. ரஸ்னா வேற கலக்கிட்டு போற, எனக்கு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு சீக்கிரம் வா. கிளம்புற வழியை வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் விட்டு லெஃப்ட் ஆக போறோம். கோயம்புத்தூர் விட்டு சீக்கிரம் லெஃப்ட் ஆகுங்க, போங்க. சரி சார், நான் வந்து மீஷோல நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன். அத வந்தா கரெக்டா வாங்கி வச்சிரு. சரியா? மீஷோல ஆர்டர் போட்டிருக்கியா? ஆமா. அன்ஷா 2000 ரூபாய் கிட்ட ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு இல்ல, நம்ம வீட்டுக்கு வேணும்னு தான் நிறைய. வீட்டுக்கு வேண்டாம்மா, வேணும். ஒரு ஆளே இல்ல சொல்லிடுவானுமா, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிடுவானுமா. பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியே போயிருக்காங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஓகே எல்லாருக்கும் பாய். நான் வந்து எல்லாருக்கும் பாய். நான் போல ரெடியா போறேன். மிஸ் யூ. மிஸ் யூ டூ.
எனக்கு தெரியும்டே உன்னை பத்தி நீ யாரு என்னன்ட்டு. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் உன்னை. சீக்கிரமா வந்துரு. சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா தான்மா. மூஞ்சி விலகிட்டு வர. சோ அன்ஷா வந்து இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு நான் இங்கிருந்து நான் வீட்டுல இருக்கும்போதே அத்தனை ஃபோன் கால் இருக்கு. அதனால நாங்க போயிட்டா இப்படியே ஒரு ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம வந்து போய் ஆகணுங்கிற சுச்சுவேஷன். அதனால வந்துட்டு 7 o'clock கிளம்பலாம்னு நினைச்சேன். ஆனா டைம் இப்போ 9 o'clock ஆச்சு. கரெக்டா 10 o'clock வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வெளியே பர்ச்சேசிங் ஒர்க் வேற இருக்கு. ஸோ அதுமே வந்துட்டு போய் பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம கிளம்பணும். என்ன? ஆமா, நம்ம சீக்கிரமா கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. நம்ம இல்ல, நீ நடிக்காத. நீ சீரியஸா என்ன மிஸ் பண்ற எனக்கு தெரியும். இல்லம்மா. ஆமாமா ஆமாமா. நீ தானே சொன்ன காலையில கடிச்சு கொடி அப்படின்ட்டு. நான் வர வரைக்கும் காசு பிடிக்கணும்ல. ஆமா. வலிக்கலையா? எங்களுக்கெல்லாம் என்ன guys, இப்படி பேசிட்டே இருப்பா. ஸோ டக்குன்னு வந்து நான் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூ பண்றோம். நம்ம தூரம் போறோம் கல்யாணத்துக்கு அப்புறம். நினைச்சாலும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு தனியா அனுப்புறோமேன்ட்டு. இருந்தாலும் என்ன பண்றது, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. நான் வர சொன்னேன், அம்மா தான் வேண்டாம் சொல்லிட்டான். ஏன்னா சில சிச்சுவேஷன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தனியா போய் ட்ரிப் ஜாலியா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை. தெரியாதுமா அவனுக்கு அப்பவே நீ என்னை எல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன் சொல்லு. தெரியும். இவ்வளவு நாள் லீவுன்னு சொல்லியும் ஆனா வந்துட்டு எரியதடி மாலா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சிச்சுவேஷன். சரி, ஓகே. வந்துட்டு நம்ம இனி அடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐமன் ஃபாலோ சேனல்ல வரும். ஓகே, டாடா, பாய். ஓகே கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாய்.